வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் ரூபாய் 10,000 மாத ஓய்வூதியம் 2 மடங்கு உயர்வு, 60 வயதிற்கு பின்பு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். அடல் ஓய்வூதிய திட்டம் APY என்பது அமைப்பு சாரா துறையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் போன்றோருக்கு முதுமை காலத்தில் நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக மே மாதம் 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு முக்கிய திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 60 வயதிற்கு பின்பு மாதம் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 5000 வரை உத்தரவாத ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு இந்த ஓய்வூதிய வரம்பு போதுமானதாக இல்லை என்று பலரும் கருதுகிறார்கள். இதன் பின்னணியில் இந்த திட்டத்தின் அதிகபட்ச ஓய்வூதிய வரம்பை ரூபாய் 10,000ஆக உயர்த்த அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் கோடிக்கணக்கான பயனாளர்களுக்கு இது பெரிய நன்மையாக இருக்கும். இத்திட்டம் குறிப்பாக முறைசாரா தொழிலாளர்கள் எனப்படும் பெரும்பான்மை பணியாளர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் மொத்த வேலைவாய்ப்பில் சுமார் 90% பேர் இந்த அமைப்பு சாரா துறையில் இருப்பவர்கள். இவர்களுக்கு நிரந்தர ஊதியம், ஓய்வூதியம் அல்லது சமூக பாதுகாப்பு போன்ற நலன்கள் பொதுவாக கிடைப்பது இல்லை. தெருவோர வியாபாரிகள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்காரர்கள், சிறு கடைக்காரர்கள் போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள இந்த மக்களுக்கு முதுமையில் வருமானம் இல்லாமல் போகும் அபாயம் அதிகம். இந்த நிலைமையை சமாளிக்கவே APY திட்டம் முக்கிய கருவியாக செயல்படுகிறது. தற்போது 9 கோடிக்கும் அதிகமானோர் இத்திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய பிரபலத்தையும் தேவையும் காட்டுகிறது. மேலும் 2025-26ஆம் நிதியாண்டில் மட்டும் 1.35 கோடி புதிய உறுப்பினர்கள் இணைந்திருப்பது இத்திட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. அரசு தற்போது பரிசீலித்து வரும் முக்கிய மாற்றம் ஓய்வூதியத்தின் உச்சவரம்பை 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்துவது சார்ந்ததாகும். இந்த முன்மொழிவு நிதி அமைச்சகமும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA இணைந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் அதிகரித்து வரக்கூடிய விலைவாசி சூழ்நிலையில் ஓய்வூதியர்களுக்கு சிறந்த நிதி ஆதரவாக இருக்கும். மேலும் புதிய உறுப்பினர்களை ஈர்க்கவும் ஏற்கனவே இணைந்திருப்பவர்கள் திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பு செலுத்த ஊக்குவிக்க இது உதவும். குறிப்பிடத்தக்க வகையில் இத்திட்டம் டெஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் முறைப்படி செயல்படுகிறது. அதாவது பயனாளர்களின் பங்களிப்பே இதனுடைய அடிப்படை. எனவே ஓய்வூதிய வரம்பு உயர்த்தப்பட்டாலும் அது அரசினுடைய நிதி சுமையை பெரிதாக அதிகரிக்காது என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். மேலும் இத்திட்டத்தை கிராமப்புறங்களில் வரை விரிவுபடுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பென்ஷன் ஷாக்கீஸ் மற்றும் வணிக முகவர்கள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிகமானோர் இத்திட்டத்தில் இணைவதை உறுதி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் உறுப்பினர்கள் தொடர்ந்து மாதாந்திர பங்களிப்புகளை செலுத்துவதை உறுதி செய்வதும் ஒரு முக்கிய சவாலாக உள்ளது. இதற்கான தீர்வுகளையும் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஜனவரி 26, 2026 அன்று இத்திட்டத்தை 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொத்தத்தில் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றம் ஒரு சாதாரண ஓய்வூதிய திட்டத்தை விட நாட்டின் சமூக பாதுகாப்பு அமைப்பின் முக்கிய தூணாக மாறி வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. எதிர்காலத்தில் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் நடைமுறைக்கு வந்தால் இது கோடிக்கணக்கான மக்களின் முதுமைக்கால வாழ்க்கையினை மேலும் பாதுகாப்பாக மாற்றும். இந்த 2 மடங்கு ஓய்வூதிய உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.